கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த வேளையில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதை காட்டிலும் சப்தமஸ்தானத்தில் வருவது, அவருடைய சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துவது என இரண்டுமே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுபத்துவ பாதையில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தும் புதனின் அமைப்பால் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான விருப்பங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதோடு மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகரகரான புதன் அவரது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் இந்த தருணத்தில் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நிச்சயமாக நீங்கும். உங்களுடைய வாழ்வில் உங்களது கண்முன்னே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. கல்யாண முயற்சிகள் மிக வலுவாக பூர்த்தியாகும். நினைப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உருவாக்கக்கூடிய வகையில் வித்யாகரகரான புதன் கடகராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீடு கட்டுதல், தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும். வங்கியில் விண்ணப்பித்திருந்து கடன் கைக்கு வராத சூழலில் மாற்று வழியில் பண தேவைகள் பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. வருமான உயர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருப்திகரமான ஒரு சூழல் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் பல திருப்பங்களை ஏற்படுத்துவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிட்டு விட வேண்டாம். இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றமும் உண்டு. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என 5 கிரக நிலைகள் 18ஆம் தேதி அன்று வலம் வரப் போகின்றன. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தைமி அமாவாசை தினத்தன்று 5 கிரக நிலைகள் சப்தமத்தை வெளிப்படுத்துவதோடு ஜென்மராசியை பார்ப்பதால் இதுவரை இல்லாத பல திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.